இல்ல திருப்பி எடுக்க வந்த கரசாமி. போர்த்தொழில் 2 சூப்பரா இருக்கு. வால் பண்ண விரும்பல, எல்லாரும் கண்டிப்பா படம் பாருங்க. சூப்பர்ப்பா, நல்லா இருந்துச்சு. சூப்பர் பிளாக் பஸ்டர் படம் அருமையா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. தனுஷோட தலைவரோட ஆக்டிங் சொல்லுவாங்கன்னா அவர் கரெக்டா இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஒட்டுமொத்த பேங்குக்கும் ஏற்கனவே ஆப்பு வச்சாரு. தங்க தலை நாளைக்கு பிறந்த நாள், அதோட பிறந்த நாள் ட்ரெஸ் தான் அக்கா அப்படி மாடனா வந்திருக்கேன். அந்த தலை பேங்க்ல வாங்காதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு இப்ப சொன்னாரு. அப்ப வாங்கிட்டு என்னோட விவசாயிங்க டிராக்டர் வாங்கினதுக்கு உங்க பத்திரத்தல நீங்க அடிச்சீங்க பாரு. அதுக்கு தாண்டா நாங்க திருப்பி எடுக்க வந்தோம். திருடனுங்க இல்ல, திருப்பி எடுக்க வந்த கரசாமி, என் குறத்தீக்க வந்த குலசாமி அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொல்றத இந்த சுகந்தி அக்கா சொல்றேன். சரியா? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அமிதா நல்லா இருக்கு. போர்த்தொழில் 2 சூப்பரா இருக்கு. படத்தோட கரு வந்து சும்மா சொல்லவே வேணாம். படத்தோட கரு வந்து அவ்வளவு ஒரு முக்கியமா ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு நடக்கக்கூடிய போர்ல அப்படியே கரெக்டா அந்த அணுக்கு அப்படியே கரெக்டா கொண்டு வந்திருக்கிறாரு. அவரோட ஆக்டிங் அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது ப்ரோ. செம்ம படம் அது. கரெக்டா அவருடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா எடுத்திருக்கிறாரு. படம் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதிகமா ஆக்ஷன் இல்ல, ஒரு இது இல்ல. ஆனா கதைக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் கொண்டு வந்து நல்லா பக்காவா அந்த ஒரு சீன்ஸ பிஜிஎம்மோட ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்ல பயங்கரமா கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேனா இருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு பேங்க்ல இருந்து ஒரு பேங்க் வந்து நம்ம லோன் கொடுத்துட்டு எப்படி ஏமாத்துறாங்க, அந்த படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா அடிபொலியா இருந்துச்சு. கேரளா மலையாளியானா நல்லா இருக்கு. புரியல. நல்லா தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. சாங்ஸ் நல்லா தான் ப்ரோ. படம் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா. சாங் நல்லா இருக்கா. ஹீரோனியும் சரி, தனுஷும் சரி, செம்மையான படம். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனா. சூப்பரா இருந்தது. செம்மையா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்த சாங்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல வந்திருக்கு ப்ரோ. ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் குள்ள தான் ஒரு சாயிலுக்கான படம். எல்லாருமே நல்லா கனெக்ட் ஆகும். சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல ப்ரோ, எங்கேயுமே ஆகல. படம் வந்து கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டா போகுது. பார்த்தோம்னா செம்மையா இருக்கும். மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கர்ணாஸோட சீனா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. அப்படி படத்தை அப்படி தெரிக்க விட்டுருக்காரு என் ஜிவி பிரகாஷ். மியூசிக் 5 பாட்டு, 5மே அற்புதமான பாட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் தினேஷ் சண்டை ஃபைட் சூப்பர். 2-3 ஃபைட் தான், ரொம்ப இல்ல. ஓகேவா? அதுவும் சூப்பர். அதுக்கப்புறம் என்ன விக்ரம் இந்த என்ன ராஜா அவரு விக்னேஷ் ராஜா சார் 2 படம் 2வது படமா எடுத்தா கூட போர் தொழிலும் சூப்பரு. இந்த தொழிலையும் அதாவது விவசாய தொழில உள்ள ஊழலை எடுத்த இந்த படமும் உங்களுக்கு சூப்பர். கரசாமி, நீ எங்க குழந்தைக்க வந்த குலசாமியா? டேய், எங்களுக்கு பூட்டை உடைக்கிறது, ஓட்ட பிரிச்சு இறங்கி கொலை அடிக்கிறது தவிர எதுவும் தெரியாதுடா அப்படின்ற சொல்லு. அந்த டைலாக் தான் பஞ்சு. அமிதா அவ்வளோ ரோல் இல்ல ப்ரோ. ஆனா வந்து ஃபுல் மூவி வந்து ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கு ப்ரோ. ஒர்த் ப்ரோ வாட்ச். ரொம்ப அழகா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி போட்டுருந்தாங்க? சூப்பரா போட்டிருந்தாங்க. வால் பண்ண விரும்பல, எல்லாரும் கண்டிப்பா படம் பாருங்க. தனுஷ் ரொம்ப அழகா இருக்காரு. எப்படி இருக்கு? நான் தனுஷ் பார்க்கதான் வந்தேன். பயங்கரமா இருக்கு ப்ரோ. சாங்ஸ்ல பயங்கரம் நல்லா இருக்கு. ஜிவி சொல்லவே வேணும். ப்ரோ. அவரோட பிஜிஎம் மிரட்டி விட்டுச்சு ப்ரோ. அவரு அந்த பிஜிஎம் மட்டும் தான் பயங்கரமான பிளஸ்ஸா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா லாகமா இருக்கு. ஆனா ஓகே, பயங்கரமா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. ஆனா தனுஷ் என்ட்ரியோட இதுவா இருந்தாலும் பிளாக் பஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா ஆகலாம். மமிதா பேர் நல்லா இருந்துச்சு. அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. மத்த படத்துல எல்லாம் பாக்குறதுக்கு இதுல மமிதா ரொம்ப சூப்பர் ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. வைஃப் அழகா நல்லா இருக்கு ப்ரோ. சும்மா சொல்லாத. நல்லா இருக்கு. தனுஷ் அவருக்காக வரேன், அவ்வளவுதான். ஆனா ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் இதுவா இருந்தனால கொஞ்சம் ஏமாற்றம் இருந்துச்சு லைட்டா. இல்ல ஆகல. மியூசிக் ஆல்வேஸ் சூப்பரா இருந்தது. அங்கங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப ஹைப் கொடுத்து ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் அங்கங்க ஹைப் கொடுத்திருந்தாங்க. சோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து ரூரல்ல ஒரு
ஒரு குடும்ப குத்தி விளக்கா பாக்குற மாதிரி இருந்துச்சு அவங்கள. சாரியில ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நானு அவங்கள. சோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவங்களுக்கு ரோல். சாங்ஸ் நல்லா இருக்கு bro, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா அவங்க அவ்வளவா சீன்ஸ்ல நிறைய வரல, பட் ஆனா நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். செம்மையா இருக்குப்பா அந்த கரசாமி சாங்ஸ்லாம். என்னப்பா? ஆமா, விக்னேஷ் ராஜா சூப்பரா இருக்குப்பா. பிளாக் பஸ்டர் படம் தான். என் பையனும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு அதுல. விக்னேஷ் ராஜோட ஏடியா இருக்காரு. பரத்ராஜ் என் பையனோட பேரு. அவங்களோட உழைப்பு எல்லாம் எவ்வளவு உழைப்பு, 1.5 வருஷத்து உழைப்பு, அவங்களோட உழைப்பு. பிளாக் பஸ்டர் படம்